ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டி ஆடியோஸ். நான் உங்கள் தீபக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸான ஒரு வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நல்ல ஒரு ப்ரைஸில், ரீசனபிள் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான ஒரு பொருளை தான் பார்க்குறீங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஹோம் தியேட்டருக்கு என்னென்ன தேவை எல்லா ஒரு ப்ராடக்ட்டுமே அவைலபிள் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டுமே நாங்கள் கவர் பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டருக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்டோ இருக்கோ எல்லாமே அவைலபிள் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். என்னென்ன உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்ன இருக்குது நீங்கள் கேட்டு தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ வார்ஃபடாலில் சப், அதுக்கப்புறம் யாமோவில் சப், ஜேபிஎல்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டவர், வார்ஃபடாலில் ஒரு 5.1 பேக்கேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாமோவில் 2 சென்டரு, சன்ஃபயரில் சென்டரை பார்க்கலாம், ஃபோக்கலில் சென்டரை பார்க்கலாம், போல்க் ஆடியோவில் சென்டர் பார்க்கலாம், மானிட்டர் ஆடியோவில் ஒரு சென்டரை பார்க்கலாம், போஸில் ஒரு 2.1 அவைலபிள் இருக்குது, மிஷினில் ஒரு டவர் ஸ்பீக்கர் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்க்கலாம் நீங்கள் கெஃபில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு 5.1 வித் 12 இன்ச்சஸ் சப்வூஃபர் ஒன்று அவைலபிள் இருக்குது. மேட் இன் பியூர்லி இங்கிலாண்டு. பியூர் அக்கோஸ்டிக்கில் ஒரு கம்ப்ளீட் 5.1 பேக்கேஜ் அவைலபிள் இருக்குது. வார்ஃபடாலில் ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதையும் காமிக்கிறோம். நல்ல ஆடியோ ஃபைல் கிரேட் டவர் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் புக் ஷெல்ஃபு நிறைய இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். பிஎன்டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஷெல்ஃபு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உஷரில் வந்துட்டு 520 ஒரு புக் ஷெல்ஃபு 50 வேட்டு தான் வரும். செலஸ்டனில் வந்துட்டு மாடல் 5, இந்தியானா லைனில் ஒரு புக் ஷெல்ஃபு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்மேன்ஸில் ஒரு புக் ஷெல்ஃப் இருக்குது. பாயினியரு, கெஃப், கோடா 5, அதுக்கப்புறம் ராஜர்ஸில் பார்த்தீங்கன்னா புக் ஷெல்ஃபு ஏகப்பட்ட பொருள் இருக்குது. கீழே அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் ஸ்பீக்கர் இருக்குது. மாடர்ன் ஷார்ட்டில் ஒரு ஸ்பீக்கரு, இந்தியானா லைனில் ஒரு டவரு, டீலில் பார்த்தீங்கன்னா ஒரு டவர் இருக்குது. யாமோவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டவர் பேக்கேஜ் அவைலபிள் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை முழுக்க என்னென்ன ப்ராடக்ட் தேவைப்படுதோ எல்லாமே அவைலபிள் இருக்குது. எண்டு வரைக்கும் வீடியோ பாருங்கள், 100% பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மிராஜில் தான் ஒரு 5.1 பார்த்துட்டு இருக்கிறோம். நானோசாட் அப்படின்னு சொல்லி மிராஜ் அப்படின்ற ஒரு பிராண்டு, எக்ஸலண்ட்டான ஒரு பிராண்டு, சரிங்களா? ஸோ இதில் நானோசாட் அப்படின்னு சொல்லி ஒரு 5 சேட்டலைட்டு, ஒரு சபூஃபர், குட்டியோண்டு சபூஃபராக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. அந்த சபூஃபரோட வேட்டேஜை பார்த்தீங்கன்னாக்கா 600 வேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்பவே மாட்டீங்க, என்னடா இது இவ்வளோண்டா இந்த அளவுக்கு வருது அப்படின்னு யோசிப்பீங்க. சூப்பரான ஒரு பேக்கேஜ். ஒரு 5.1 பேசிக்காக ஒன்று வேணும்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு பேக்கேஜுக்கு போகலாம். 100 வேட்ஸ் வரும் இது 8 ஓம்ஸுக்கு, சரிங்களா? இங்கே பார்க்கலாம், நீங்கள் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஒரு டிரைவர் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் தான் இருக்கும் டிரைவரு. 2 இன்ச்சஸ் டிரைவர். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்விட்டர், இங்கே ஒரு டிரைவர் வந்துருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டி, நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு குவாலிட்டி இது. செம்ம ஸ்பீக்கரு, சரிங்களா? ஒரு 5.1 பேசிக்காக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதுக்கு போகலாம். இந்த சபூஃபரோட மாடல் பார்த்தீங்கன்னா மிராஜ் M6 தான் இதோட மாடலு. மேட் இன் கனடா, டிசைன்ட் இன் கனடா, மேட் இன் சைனா தான் வரும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சபூஃபர். கிளாஸ் டியில் பண்ணியிருக்காங்க சபூஃபர், கிளாஸ் டி ஆம்பிளிஃபிகேஷனு. 600 வேட்ஸ் கொடுத்துருக்காங்க சபூஃபரோட வேட்டேஜ். ஆனால் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. காஸ்மெட்டிக் வைஸும் எல்லாமே பார்க்கலாம் நீங்கள். எல்லாமே நல்ல ஒரு மின்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு வாலில் நெயில் பண்ணிவிட்டு இந்த இது 2 ஒயர் போட்டுட்டு இதை நீங்கள் வாலில் ஹேங் பண்ணிடலாம். ஸோ நல்ல ஒரு நானோ சேட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. நானோன்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா குட்டின்னுட்டு தான் அர்த்தம். ஸோ குட்டியான ஒரு சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தான், நல்ல ஸ்பீக்கர்ஸ், நல்ல ஒரு குவாலிட்டி. இது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கேட்டு எடுத்துக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 28,000 ருபீஸ் வரும். 20,000 28,000 ரூபாய்க்கு இந்த ஒரு 5.1 பேக்கேஜ் தரும். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கேட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கெஃபில் வந்துட்டு மேட் இன் பியூர்லி இங்கிலாந்து இது. ஸோ செம்ம ஒரு பேக்கேஜை பார்த்துட்டு இருக்கிறோம். 5.1 பேக்கேஜ். டவரோட மாடல் பார்த்தீங்கன்னா IQ5, 8 ஓம்ஸுக்கு 130 வேட்ஸ் வரும் டவரு. ஸோ அதே மாதிரி சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IQ2C, இதுதான் சென்டரோட மாடல் நம்பரு. 100 வேட்ஸ் அட் 8 ஓம்ஸு. IQ1 வந்துட்டு புக் ஷெல்ஃபுன்னு சொல்லலாம், இது சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லலாம். 100 வேட்ஸ் அட் 8 ஓம்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் PSW 2500, 12 இன்ச்சஸ் சபூஃபரு, 450 வேட்ஸ்க்கான சப்வூஃபர் பார்க்குறீங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் நல்ல ஒரு குவாலிட்டி. விலை பார்த்தீங்கன்னா 89,000 ருபீஸ்க்கு இது தரும் கம்ப்ளீட் பேக்கேஜ். 89,000 ரூபாய்க்கு இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் தரும் 5.1 பேக்கேஜ். நல்ல மின்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. கிரில் எல்லாமே அவைலபிள் இருக்குது. கோஆக்சல் டிரைவர்ஸ் வரும். இது கோஆக்சல் டிரைவர்னு சொன்னால் இங்கே பார்க்கலாம், நீங்கள் டிரைவர் இங்கே பார்க்குறீங்க. இது வந்துட்டு ட்விட்டர் இது, சரிங்களா? இது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும்.
5 inches drivers எல்லாமே 5 inches drivers கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம் நீங்கள் ஊஃபரு மிட் பேஸு சென்ட்ரலில் ட்விட்டர் வரும். ஸோ யூனிக்யூ டிரைவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பியூர்லி மேட் இன் இங்கிலாண்டு காம்பேக்ட் மாடல் டவர்ஸ் தான். ஆனால் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க இதையும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்கிறதுனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதை காமிச்சு முடிச்சிடலாம் தான் ரொம்ப டெஃபினேஷன் கொடுக்காம சொல்கிறோம். தேவைப்படுறவங்க 100% எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு கேட்டிங்கன்னா பியூர் அக்கோஸ்டிக். இது யூஎஸ்ஏயோட பிராண்டு. ஸ்பார்க் 500 தான் இதோட மாடல் நம்பரு. டுவெல் 6 inches ஒரு ட்விட்டர் வரும். பார்க்கலாம் நீங்கள் டுவெல் 6 inches நல்ல ஒரு மின்ட் கண்டிஷனில் இருக்குது. டுவெல் 6 inches ஒரு ட்விட்டர் வந்துடுது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 5.1 இது கூட பார்க்குறீங்க ஒரு ஜேபிஎல் சப்வூஃபரை தான் போட்டிருக்கோம். இது கூட டவரோட வேட்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 200 watts வரும் டவரு. 8 inches டவுன் ஃபயரிங் ஜேபிஎல் சப்வூஃபர். 200 wattsல டவரு, 140 wattsல சென்டரு, 140 wattsல 2 புக் ஷெல்ஃபு. இதுக்கும் கிரில் அவைலபிள் இருக்குது. நல்ல ஒரு மின்ட் கண்டிஷன், டாப் நாச் கண்டிஷன் சொல்லலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46,000 rupees வரும். 46,000 ரூபாய்க்கு இந்த மொத்த பேக்கேஜ் அப்படியே தரலாம் ஜேபிஎல் சப்வூஃபரோட. இப்போ இந்த 5.1 தேவைப்படுறவங்க தாராளமாக இதையும் கேட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீலில் வந்துட்டு ஒரு ஸ்பீக்கரை பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போது அதையும் காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். டீலில் வந்துட்டு ஒரு ஸ்பீக்கரு, ஸ்டீரியோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்துட்டு இந்த ஸ்பீக்கர் எடுக்கலாம். நல்ல ஒரு டீட்டெயில்டான ஒரு குவாலிட்டி, நல்ல ஒரு சவுண்ட் சிக்னேச்சர். ட்ரிபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரிபிள் நியோடியம் டியூட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ ஆம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதையும் கேட்கலாம். டீயில் வந்து இதோட மாடல் நம்பர் CS5 150 watts வரும் 4 ohmsக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்டீரியோ இருக்குது என்கிட்ட, ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. அதுக்கு நல்ல ஒரு டீட்டெயிலான ஒரு ஸ்பீக்கர் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. ஸ்டீரியோ கேட்குறது, ஸ்டீரியோ லிஸ்னிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது ப்ராடக்ட்டு. மிஸ் பண்ணிடாதீங்க. தாராளமாக இதையும் கேட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 38,000 rupees இந்த ஸ்பீக்கர் தரோம். ஒரு 38,000 ரூபாய்க்கு கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். நல்ல ஒரு ஸ்பீக்கர். தாராளமாக தேவைப்படுறவங்க இதை கேட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வார்ஃபேடரில் ஒரு பேக்கேஜ் பார்த்துட்டு இருக்கிறோம். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா மூவி ஸ்டார் 70+. சரிங்களா, இதுதான் இதோட மாடல் நம்பரு. 10 wattsலேருந்து 100 watts ஆம்பிளிஃபையர் தான் இதுக்கு ரெக்கமெண்டடு. ஸோ 100 watts அப்படின்னு சொல்லலாம். இதை 4 ohmsக்கு 100 watts வரும். 100 wattsல 8 inches ஃப்ரண்ட் ஃபயரிங் சப்வூஃபர். சென்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 watts, 2 புக் ஷெல்ஃப், 4 புக் ஷெல்ஃப், ஃப்ரண்ட் 2, சரௌண்ட் 2. ஸோ கம்ப்ளீட்டாக இது ஒரு 5.1 பேக்கேஜ். இது வந்துட்டு மேட் இன் இங்கிலாண்டு. சரிங்களா, பியூர்லி மேட் இன் இங்கிலாண்டு தான் வருது. இது நல்ல ஒரு புக் ஷெல்ஃபு, நல்ல வார்மான சவுண்ட் சிக்னேச்சர் வேணும், ரொம்ப கத்துற மாதிரி இல்லாத நல்ல டீட்டெயில்டாக வார்மான சவுண்ட் சிக்னேச்சர் வேணும்னு நினைக்கிறவங்க கம்ப்ளீட்டாக இந்த பேக்கேஜ் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு பேக்கேஜ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற விலை 28,000 ரூபாய்க்கு தரோம். இதுலேயே நம்மக்கிட்ட 2 மாடல் இருக்குது சேம் கேட்டகரியிலே தான். என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் இன்னொரு மாடல் வந்துட்டு 10 inchesக்கான சப்வூஃபர் வரும். அது பார்த்தீங்கன்னா 35,000 rupees தரும். 35,000 ரூபாய்க்கு அந்த பேக்கேஜ் தரோம். இது பார்த்தீங்கன்னா 28,000 rupees இது தரும். ஸோ ஃப்ரண்ட் ஃபயரிங்லேயே அது 10 inches சப்வூஃபர் வரக்கூடிய பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேக்கேஜும் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா 35,000 rupees வரும். இது 28,000 rupees வரும். தேவைப்படுறவங்க இந்த ப்ராடக்ட்டும் கண்ணு முடிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ப்ராடக்ட்டு, நல்ல காஸ்மெட்டிக் கண்டிஷனும் நல்லா தான் இருக்குது. ஸோ எங்கள் கிட்டேருந்து காமிக்கலாம். எங்கள் டிரைவர் சைஸஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 inches டிரைவர்ஸ் தான் வருது. இதில் 4 inchக்கான டிரைவரு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டர் வந்துடும். சரிங்களா, உடன் கேபினெட் தான் இது, உடன் பாடி கேபினெட்டு. பேக் சைடு பார்த்தீங்கன்னா இதோட கிளாம்ப் வருது. இதுக்கு ஒரு பேக்கேஜுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கிளாம்ப் இருக்குது. இன்னொரு பேக்கேஜ் வந்துட்டு அப்படியே வால் மவுண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிளாம்ப் இல்லை. சரிங்களா, ஒரு பேக்கேஜுக்கு மாத்திரம் கிளாம்ப் அவைலபிள் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்பீக்கர்ஸு. இதோட பேக் சைடு இமேஜஸையும் காமிக்கிறேன், அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம். நல்ல ஒரு காஸ்மெட்டிக் கண்டிஷன் வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ரொம்ப பிராண்ட் நியூ மின்ட் கண்டிஷன் கிடையாது. சப்வூஃபர் பாருங்கள், இங்கே வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சப்வூஃபரில். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லெவலுக்கான கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் இண்டிகேஷன் இங்கே வரும். பேஸ் பூஸ்ட்டு, பேஸோட கிராஸ் ஓவர் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பேக் சைடுக்கு இமேஜஸையும் பாருங்கள்.
கம்ப்ளீட்டாகவே இங்கே காமிக்கிறோம். நல்ல ஒரு காஸ்மெட்டிக் கண்டிஷனில் தான் இருக்குது. நல்ல சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு வார்மான ஒரு சிக்னேச்சர் தான் இது. சரிங்களா, ரொம்ப ஸ்க்ரீமியாக இருக்காது ஸ்பீக்கர்ஸு, நல்ல டீட்டெயில்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல வார்மாகவும் இருக்கும். எக்கச்சக்க ப்ராடக்ட் இருக்கிறதுனால இந்த ஒரு வீடியோவில் எங்களால் கவர் பண்ண முடியுமான்றது தெரியல. இருந்தாலும் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நாங்கள் காமிச்சு முடிச்சிடுறோம். இதில் உங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட் தேவைப்படுதோ கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபயரிங்கில் ஒரு 100 வாட்டுக்கான சப்வூஃபர் தான் இது. சரிங்களா, கேட்டு தாராளமாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டவர் ஸ்பீக்கரை பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்துட்டு இண்டியானா லைன். இந்த பிராண்ட் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரில. ஹையண்டில் இருக்கிறவங்க ப்ரீமியமானவங்க வந்துட்டு 100% அதை கேள்விப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் தெரியும். இது அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒண்டி தான் தெரியும். இண்டியானா லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட பிராண்டு பார்த்தீங்கன்னா இண்டியானா லைன் அப்படின்ற ஒரு பேர். இட்டாலியன் பிராண்ட். இது மேட் இன் சைனா தான் வரும். இட்டாலியன் பிராண்ட். ஆனால் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான ஒரு குவாலிட்டி. ஸ்டீரியோவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் கேட்டது பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோக்கும் சரி, ஸ்டீரியோக்கு நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹோம் தியேட்டருக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். சரிங்களா, நல்ல ஒரு டவர் 130 வாட்ஸ் வருது. 4 to 8 ohms, 4லேருந்து 8 ohms வரைக்கும் ட்ரை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 130 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் ஹோம் தியேட்டருக்கு தேவைப்பட்டால் ஹோம் தியேட்டருக்கும் போடலாம். நல்ல ஒரு ஸ்டீரியோ ஃபைல் குவாலிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதுக்கு போகலாம். நல்ல பேஸு, நல்ல ட்ரிபிள், நல்ல மிட்டு. சரிங்களா, இந்த ஸ்பீக்கர்ஸில் நீங்கள் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்த டோன் எனக்கு மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி இருக்காது. ரொம்ப நல்ல டோனு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சவுண்ட் சிக்னேச்சரும் ரொம்ப நல்ல சவுண்ட் சிக்னேச்சரு. குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது குவாலிட்டி. சரி, உண்மையாகவே ப்ராடக்ட் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவோமே தவிர ஏதோ விற்கணுன்றதுக்கோசரம் எல்லாமே நல்லா இருக்குது, பார்க்குறது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறது கிடையாது. 100% நல்லா இருந்துச்சுன்னா ரிசல்ட்டு அதுதான் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஆவரேஜாக இருக்குன்னு சொன்னால் ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லி தான் போயிடுவோம். சரிங்களா, நல்ல ஒரு வார்மான, இதுவும் நல்ல ஒரு வார்மான சவுண்ட் சிக்னேச்சர் தான். சூப்பரான ஒரு குவாலிட்டி. 130 வாட்ஸ் வருது. இட்டாலியன் ஒரு பிராண்டு, நல்ல ஒரு பிராண்டு டிவா. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா டிவா 552 தான் இதோட மாடல் நம்பரு. இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான டவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் கண்டிஷன் 100%ல பார்த்தீங்கன்னா 98% இருக்குது. சரிங்களா, எந்த ஒரு டென்ட் டேமேஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பிராண்ட் நியூ கண்டிஷன். பியானோ பிளாக் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. கிரில் அவைலபிள் இருக்குது. ஸோ நல்ல ஒரு காஸ்மெட்டிக் கண்டிஷன், நல்ல ஒரு ஸ்பீக்கர். தேவைப்படுறவங்க இதையும் கேட்டு எடுத்துக்கோங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 58,000 ருபீஸ் வரும். 58,000 ரூபாய்க்கு இந்த டவர் தரோம். காம்பேக்டாக இருக்கும் டவர், மினி டவர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நோ காம்ப்ரமைஸ் குவாலிட்டி. நல்ல ஒரு குவாலிட்டிக்கான ஒரு ப்ராடக்ட்டு. தேவைப்படுறவங்க 100% மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், டுவெல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5.5 இன்ச்சஸில் வந்துட்டு டுவெல் டிரைவர்ஸ் இருக்கும். ஒரு ட்விட்டர் கொடுத்துருப்பாங்க. சவுண்ட் சிக்னேச்சர்லாம் கேட்டிங்கன்னா அட்மைரிங் சவுண்ட் சிக்னேச்சர் சூப்பராக இருக்கும். சரிங்களா, பேஸ் குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது டவர். ஆனால் பேஸ் குவாலிட்டியும் ரொம்ப நல்ல பேஸ் குவாலிட்டி. இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதெல்லாமே சூஸியாக ஒரு எடுத்து விற்கிற ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் காஸ்மெட்டிக் இங்கே பார்க்கலாம். இது பியானோ பிளாக் ஃபினிஷன் இருந்தால் கை வைக்கிறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கை வச்சாலே அந்த கையோட ஃபிங்கர் பிரிண்ட்டோட மார்க் உட்காந்துரும். ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள் காஸ்மெட்டிக் கண்டிஷன். இதில் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஒரு டாப் நாச் கண்டிஷனில் தான் இருக்குது. சரிங்களா, ஸோ தேவைப்படுது, இது விருப்பப்படுறவங்க தாராளமாக கேட்டு எடுத்துக்கோங்க. உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டு நல்ல ஒரு ஹோம் தியேட்டர்லேயும் நல்ல ஒரு ஸ்டீரியோ வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டை எடுத்துக்கோங்க. சரிங்களா, சூப்பரான ஒரு ப்ராடக்ட், மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா டெனாய்ன்ற ஒரு டவரை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கு கிரில்லும் அவைலபிள் இருக்குது. மேட் இன் யூகே. டெனாயில் வந்துட்டு MX4 இதோட மாடல் நம்பர். சரிங்களா, நல்ல ஒரு செம்ம பேஸு, செம்ம மிட்டு, செம்ம ட்ரிபிள். சரிங்களா, எதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறை இருக்காது. ஆனால் ரொம்ப பேஸ் என்ன கேட்டிங்கன்னா செம்ம பேஸான ஒரு குவாலிட்டி. நல்ல பேஸான, நல்ல சாஃப்டான ஒரு பேஸு, ஸ்மூத்தான ஒரு பேஸாக இருக்கும். சூப்பராக இருந்தது குவாலிட்டி. MX4 120 வாட்ஸ் 8 ohmஸுக்கு 91 dB ஸ்பீக்கர்ஸ். சரிங்களா, என்ன கேட்டிங்கன்னா ஹோம் தியேட்டருக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஸ்டீரியோக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோவில் தான் நாங்கள் எல்லாத்தையும் வந்த உடனே ஒரு ஸ்பீக்கரை செக் பண்ணுறது எந்த விதத்தில் செக் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா ஏவிஆரில் போட்டு நல்லா இருக்கான்னுட்டு பார்க்க மாட்டோம். 100% ஸ்டீரியோவில் தான் போட்டு செக் பண்ணுவோம் எப்படி இருக்குது அதோட பொட்டென்ஷியல் தெரிறதுக்கு. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டி. ஸோ நாங்கள் பார்த்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு குவாலிட்டி. கிரில்லும் அவைலபிள் இருக்குது. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன டேமேஜ் இருக்குது. அதை நாங்கள் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறோம். டேமேஜ்னு சொன்னால் இது மேலே வர பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் இருக்குங்க, பார்க்கலாம் நீங்கள். மற்றபடி வேறு எதுவும் ஒரிஜினல் ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே ஒரு டேமேஜ் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இது தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதை விட்டுட்டு இது பேஸ்ட் பண்ணால் போதும். ஆனால் நாங்கள் அது பண்ணல. ஸோ இது ஒரு பேஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நல்ல காஸ்மெட்டிக் கண்டிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது, நல்லா இருக்குது, பரவாயில்ல, ஒன்றும் இந்த ஒரே ஒரு டேமேஜ் ஒண்டி தான். ஸோ பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பயாம்பிங் டெர்மினல் தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இண்டிவிஜுவலாக ரெண்டு ரெண்டு போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்விட்டருக்கு ஒரு போர்ட்ஸு, டிரைவருக்கு ஒரு போர்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நல்ல ஒரு காஸ்மெட்டிக் கண்டிஷனும் ஓகே. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,000 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் தரும். தேவைப்படுறவங்க கண்டு முடின்னு எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு ப்ராடக்ட். வெறும் 22,000 ரூபாய்க்கு இன்றைக்கி டெனாயில் ஒரு டவர்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா புக் ஷெல்ஃபே பார்த்தீங்கன்னா இது 25,000 ருபீஸ், 25,000 ருபீஸ் வந்துடுது. அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா டவர் ஸ்பீக்கர்ன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்குது. கண்டிப்பாக இது தேவைப்படுறவங்க தாராளமாக கேட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு ப்ராடக்ட். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மிஷின் அப்படின்ற ஒரு பிராண்டை தான் பார்க்குறோம். மேட் இன் பியூர்லி இங்கிலாந்து. இது மிஷினில் வந்துட்டு 752 தான் இதோட மாடல் நம்பரு. 150 வேட்ஸ் வந்துட்டு இதோட வேட்டேஜ். ஸோ 6 இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவரை பார்க்கலாம், ஒரு ட்விட்டரை பார்க்கலாம். இங்கே இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ ஃபைல் ஸ்பீக்கர் தான் இது. ஸோ ஸ்டீரியோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டீரியோக்கு நல்லா இருக்கும்னு சொன்னால் ஹோம் தியேட்டருக்கும் பார்த்தீங்கன்னா, ஹோம் தியேட்டருக்கு ஃப்ரண்ட்டுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு டுவல் டிரைவர்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே. இது 2 வே வரும், இது 2 வே தான் இது. ஸோ 3 வே போடும்போது பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டருக்கு கொஞ்சம் நம்ம அதுக்கு ரொம்ப இம்பேக்டாக இருக்கும். இது ஒரு ஸ்டீரியோக்கு பார்த்தீங்கன்னா 100% ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்பீக்கர். இது பியூர்லி மேட் இன் இங்கிலாந்து, ரொம்ப நல்லா இருக்குது ஸ்பீக்கரு. ஸோ நல்ல ஒரு ஸ்டீரியோ லிஸ்னிங் எனக்கு தேவை அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த ஒரு இதை எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரப்பர் பீடிங், இது மேலே வர இந்த ரப்பர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்வர்ஸ் டைப் தான் இருக்கும், வெளியே வந்திருக்காது. ரொம்ப பூமி பேஸை கட் பண்ணுறதுக்காக வேண்டி இது இன்வர்ஸ் டைப் தான் இருக்கும் இது, சரிங்களா. கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இங்கே ட்விட்டர்லேருந்து இங்கே பார்க்கலாம். நல்ல ஒரு அதே மாதிரி ஹேர் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஏர் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏர் வெண்ட் பார்த்தீங்கன்னா 3 ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போனா பேஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது யோசிச்சு பாருங்கள். நல்ல ஒரு பேஸ் குவாலிட்டி. மிட் ட்ரிபிளும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. மிட் பேஸ் டிரைவரை தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்விட்டர் ஒன்று வந்திருக்கு. காஸ்மெட்டிக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. வர 19,500 ருபீஸ் இது கொடுக்குறோம். 19,500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டவர் தரும். 150 வாட்ஸ் 8 ஓம்ஸுக்கு, மேட் இன் பியூர்லி இங்கிலாந்து. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கேட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பொருள் இருக்குது. எனக்கு இது பேசுறதுக்குள்ளே எனக்கு டயர்டாகி போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் அவ்வளோ பொருள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ஒரு புக் ஷெல்ஃபுக்கான ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ போடுறோம், அது நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் சரவுண்டு ஸ்பீக்கர்ஸுக்கான ஒரு வீடியோ, நிறைய சரவுண்ட்ஸ் இருக்குது, சரவுண்டும் கொடுக்கலாம். சென்டர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது, சரிங்களா. இதுக்கு எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் வீடியோ எவ்வளோ ஜல்தி முடியுமோ அவ்வளோ ஜல்தி நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நாங்கள் வீடியோ பண்ணுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களை வந்து ரீச் ஆகணும், நாங்கள் உங்களை ரீச் பண்ண முடியும், இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இது பண்ணுறோம். ஸோ 100% நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னமும் சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அட்வான்ஸாகவே ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுத்ததுக்கு பெரிய ஒரு நன்றி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தீபக் டி ஆடியோஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.